நேற்று ஆஃபீஸ்க்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 1% கம்பெனி நடத்துகிறாங்க. அவங்க தான் அதில் ஒரே ஷேர் ஹோல்டர், ப்ளஸ் அவங்க தான் டைரக்டரும் கூட. அவங்க இல்லாமல் இன்னொரு டைரக்டரும் அட்மின் பர்பஸ்க்காக சேர்த்துருக்காங்க. இப்போது அந்த கம்பெனி ஷேர் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு டிமேட் ப்ரொவைடருக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட போகும்போது அந்த ப்ரொவைடர் 2 பேர்த்தோடைய கேபிசி டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காரு. நம்ம கிளைண்ட்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன். நான் தானே ஓனர், ஆனால் எல்லா டெசிஷனுக்கும் 2 பேர்த்தோடைய சைன் கேட்குறாங்க. அதனால் என் கண்ட்ரோல் குறைஞ்சிடுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன். அதுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்தேன். என்னன்னா, நீங்கள் தான் ஷேர் ஹோல்டர், அதனால் ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. அவுட் சைடருக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்னா சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் பண்ணலாம். 1, போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், நீங்கள் மேனேஜிங் டைரக்டர்னு டிக்ளேர் பண்ண அந்த ரெசல்யூஷனை DIR 12 ஃபார்மில் MCA போர்ட்டலில் நம்ம ஃபைல் பண்ணணும். அதே ரெசல்யூஷனில் இன்னொரு டைரக்டர் அட்மின் ரோலில் தான் இருக்காங்க, டெசிஷன் மேக்கிங் பவர் அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அந்த ரெசல்யூஷனை பேங்க் அப்புறம் டிமேட் ப்ரொவைடர் அவங்கக்கிட்ட கொடுத்தா போதும். ஆனால் KYC 2 டைரக்டரோடையும் தான் கேட்பாங்க. ஏன்னா அது ஜஸ்ட் ஐடென்டிட்டி பர்பஸ்க்காக, அதனால் பவர் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபைனலாக நீங்கள் தான் ஷேர் ஹோல்டரும் நீங்கள் தான் மேனேஜிங் டைரக்டரும். ஃபுல் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான். நம்ம அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸில் அந்த கிளாரிட்டி கொடுத்தா போதும். நம்மளால் ஈஸியாக மேனேஜ்